வணக்க நண்பர்களே, புதிதாக மாந்திரிகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது உச்சிஷ்ட காளி சித்து. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக மாந்திரிகவாதினை எடுத்துக்கிட்டாலே ஏதாவது ஒரு தெய்வத்தை சித்தி செய்திருக்க வேண்டும், அப்போ தான் அவங்க மாந்திரிகவாதி. இன்றைக்கி தாந்திரிக வேலைகளை வைத்துக்கொண்டு மாந்திரிகவாதிகள் என்று மக்களை ஏமாற்றாங்க. அவங்கள்ட்ட ஒரு சக்தியும் கிடையாது. உண்மையிலேயே நீங்கள் இறைவனுடைய சக்தியை பெற வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்கள் சித்தி செய்யணும். சித்தி செய்கிறவனுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன். பொதுவாக எந்த சித்து செய்தாலும் இப்படி தான் செய்யணும். இப்போ நான் சொல்ல போகிறது உச்சிஷ்ட காளி சித்து. இப்போ ஒரு தெய்வத்தை நீங்கள் சித்து செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எடுத்தோடனேயே உபாசனை தொடங்கிடக்கூடாது. இப்போ உங்களுடைய உடலை சுத்தம் செய்ய வேண்டும். ஏன் உடலை சுத்தம் பண்ணணுன்னா, உங்களுடைய உடலில் ஏகப்பட்ட எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கும், உடல் கழிவுகள் இருக்கும். அதை வெளியேற்றணும். அப்போது அதை வெளியேற்றுவதற்கான மூலிகை பிரம்மதண்டி. அந்த பிரம்மதண்டி மூலிகை கொண்டுட்டு வந்து இடித்து சாறு பிழிந்து 1 ounce எடுத்து குடிச்சிங்கனாக்கா, அதாவது வேதியின் மூலமாக உடல் கழிவையும் எதிர்மறை ஆற்றலையும் அகற்றிவிடும். இப்போ நீங்கள் சுத்தமாகிடுவீங்க. சுத்தமானதுக்கப்புறம் மந்திர ஜபம் சீக்கிரமாக சித்தியாகும், இலகுவாக சித்தியாகும். ஒன்று. இரண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த உபாசனைக்குரிய எல்லா விதமான பொருளையும் நீங்கள் சேகாரம் பண்ணணும். முதல்ல ஆசனம் சரி பண்ணணும். அதாவது இன்றைக்கி பல ஆசனங்கள் இருந்தாலும் தர்பயாசனம் சிறந்தது, சாலச் சிறந்தது தர்பயாசனம். அடுத்தது உடை, செந்நிறப்பட்டு, சிவப்பு நிறத்தில் உள்ள பட்டு. அஷ்டகர்ம வேலைக்கும் அதை பயன்படுத்தலாம். எந்த தெய்வத்தையும் இலகுவாக சித்து செய்வதற்கு இந்த செம்பட்டை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்ததாக ஜபமாலை, ருத்ராட்ச மாலையை நீங்கள் பயன்படுத்தலாம். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் சேகாரம் பண்ணி வச்சுக்கணும். சேகாரம் பண்ணி வச்சுக்கிட்டதுக்கப்புறம், அதாவது உபாசனை இருப்பதற்கான இடத்தை நீங்கள் தேர்வு செய்யணும். சரியான இடமா தேர்வு செய்யணும். தனிமையில் ஒரு குடியில் அமைத்து அந்த குடியில் சாணத்தால், பசும் சாணத்தால் மெழுகி மஞ்சள் நீரால் சுத்தி செய்துட்டு மாக்கோலம் இட்டுக்கணும். மாக்கோலம் இட்டுக்கிட்டு நீங்கள் உபாசனையை தொடங்க ஆரம்பிக்கணும். இப்போ இந்த உச்சிஷ்ட காளியினுடைய எந்திரத்தையும் கொடுத்துருக்கேன், மந்திரத்தையும் எழுத்து வடிவில் கொடுத்துருக்கேன். இப்போ மந்திரத்தை நான் வாய்மொழியாக சொல்கிறேன். ஓம் நமோ பகவதி மகாமயே க்ரீம் சௌம் ஐம் க்ளீம் ஸ்டீம் ஓம் உச்சிஷ்ட காளிகாயை ஹும்பட் குரு ஸ்வாஹா. இதுதான் அந்த மந்திரம். திரும்பவும் சொல்கிறேன். ஓம் நமோ பகவதி மகாமயே க்ரீம் சௌம் ஐம் க்ளீம் ஸ்டீம் ஓம் உச்சிஷ்ட காளிகாயை ஹும்பட் குரு ஸ்வாஹா. இதுதான் அந்த மந்திரம். இப்போ எந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க, மந்திரத்தையும் சொல்லிட்டேன், எழுத்து வடிவத்திலையும் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டீங்க. இப்போ அந்த குடியில் உபாசனையை தொடங்க போகிறீங்க. என்ன பண்ணணுன்னா, உபாசனை தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு சூட்சுமம் இருக்குது. என்னென்னா, மந்திரத்தினுடைய காலப்பிரமாணம். நீங்கள் எப்படி உச்சரிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்படி தான் இந்த தெய்வம் சித்தியாகிற வரை அப்படி தான் நீங்கள் உச்சரிக்கணும். சரிங்களா? குறுகியோ நீட்டியோ உச்சரிச்சிட்டிங்கன்னா அப்படியே தான் உச்சரிக்கணும். அடுத்ததாக நேர பிரமாணம். இந்த உபாசனையை எந்த நேரத்தில் தொடங்குறீங்களோ, காலை நேரமா இல்லை மாலை நேரமா, இரவு 12 மணியா, அதே நேரத்தில் தான் நீங்கள் தொடங்கணும், தினந்தோறும் தொடங்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, தொடர்ச்சியாக நீங்கள் உபாசனை இருந்து சித்து செய்யலாம். அப்படி முடியாதவங்க 48 நாட்கள். ஏன் 48 நாட்கள் 2 மண்டலம் 3 மண்டலம்னு சொல்கிறாங்கன்னா, இந்த அதுக்கான விளக்கத்தை இப்போ நான் சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் இதை எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுக்கிட்டீங்க, காலப்பிரமாணத்தைப்படி மந்திரம் ஜபம் பண்ணுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. ஆனால் அமர்ந்திருக்க இடம் ஒரே இடமாக இருக்க வேண்டும், மாறி மாறி அமரக்கூடாது. காரணம் என்னன்னா, பீஜ மந்திரங்களோடு சேர்த்து மந்திர ஜபம் செய்யும்போது வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல் மேல் நோக்கி மந்திர ஜபம் பயணிக்கும். அப்போ
ஒரு மந்திர ஜபம் இன்னொரு மந்திர ஜபத்தை தள்ளி கொண்டு போகும், ஒரு அம்பை இன்னொரு அம்பு தள்ளி கொண்டு போவது போல். இது எப்படின்னா நிகழுதுன்னா, இறையாற்றல் இருக்கக்கூடிய பரவழியை சென்று அடைவதற்கு ஒரு மண்டலம் ஆகலாம். ஒரு மண்டலம் சரியாக சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு 2 மண்டலம் ஆகும், 3 மண்டலம் கூட ஆகும். ஏன் காரணம்னா, மந்திர சக்தியை கிரகிக்கக்கூடிய அவங்களுடைய உடல் தகுதியை பொறுத்தும் அவங்களுடைய மன வலிமையை பொறுத்தும் அது இருக்குது. அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ எல்லாத்தையும் தேர்வு பண்ணிக்கிட்டீங்க, எல்லாம் சரி பண்ணிக்கிட்டீங்க, சரிங்களா? இப்போ அந்த குடியில் அமர்ந்து உச்சிஷ்ட கணபதி காளியுடைய எந்திரத்தை செப்பு தகட்டில் வரைஞ்சிக்கிட்டு அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பால் அபிஷேகம், வாசனை திரவியங்கள் இதெல்லாம் அபிஷேகம் பண்ணிவிடுங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு பீடத்தை செஞ்சு பீடத்து மேலே வச்சுடுங்க. தரையில் வைக்கக்கூடாது, பீடத்து மேலே வச்சுட்டு அதுக்கு புஷ்பம், சந்தனம் எல்லாம் வச்சுடுங்க. அடுத்தது கலசம் பிரதிஷ்டை செய்யணும். கலசம்னா தெரியுங்களா? கலசத்தில் நூல் சுற்றி நீர் நிரப்பி வாசனை திரவியங்கள்லாம் அதில் போட்டு அப்புறம் மாங்குத்து வச்சு தேங்காய் வைப்பாங்க. இதுக்கு பேர் கலச பிரதிஷ்டைன்னு பேர். அடுத்தது கணபதி பூஜை. கணபதி பூஜைக்குரிய எல்லா ஏற்பாடும் நீங்கள் பண்ணணும். இப்போ கலச பூஜை பண்ணுறீங்க, பீட பூஜை பண்ணுறீங்க, கணபதி பூஜை பண்ணுறீங்க. இது எல்லாமே முறையாக செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எழுதி வச்சுருக்க எந்திரத்தை பிராண பிரதிஷ்டை செய்யணும். பிராண பிரதிஷ்டை செய்துட்டு உடனே நீங்கள் ஜபத்தை தொடங்கிடக்கூடாது. இன்யாசம். இந்த இன்யாசம் என்பது என்றால் என்னென்னா, ஒரு தெய்வத்தினுடைய சொரூபத்தை மனக்கண்ணில் நிறுத்தணும். அந்த தெய்வம் எப்படி இருக்கும் அப்படியே நிறுத்தி தான் நீங்கள் தியானம் பண்ணணும். அதுக்கு பேர் தான் இன்யாசம். இப்போ இந்த உச்சிஷ்ட காளி எப்படி இருக்குன்னா, 1000 சூரியனை போன்ற ஒளி உடையவளும், 3 கண்களும், 4 கரத்தில் திரிசூலமும், கட்வாங்கம், வெட்டப்பட்ட தலை, மதுபாத்திரம் தரித்து, நீல திருமேனியில் நரமுண்ட மாலை அணிந்து, அதாவது மண்டை ஓடு மாலை அணிந்து, சிவவாகனத்தில் நின்று கோர வடிவமாய் பயங்கர ரூபமுடைய காளிகாதேவியை நினைத்து நீங்கள் தியானம் பண்ணணும். இந்த இன்யாசம் என்பது இந்த ரூபத்தை நிறுத்து, மனசுக்குள்ளே நிறுத்துறது தான். இதை நிறுத்தி தான் நீங்கள் தியானம் பண்ணணும். தியானம் பண்ணி மந்திர உரு கொடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ இந்த மந்திர ஜபத்தை நீங்கள் தொடங்கிட்டும் ஒரு நாளைக்கு 1008 உரு விகிதம் 41 நாட்கள் ஜபம் செய்தால் மந்திர சித்தியாகும், தேவி பிரசன்னமாகும். அதுக்கிட்ட எப்படி வர வாங்கணும் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஒரே இதில் தொடர்ச்சியாக மந்திர ஜபம் பண்ணி சித்தி பண்ண முடியும். அப்படி சித்தி பண்ணுறவங்க எந்திரிச்சு ஒரு நேரத்தை தீர்மானித்து மந்திர உரு கொடுக்குறத விட தொடர்ச்சியாக சித்தி பண்ணுறவங்க 1,00,000 உரு கொடுத்தா சித்தி ஆகிடும். சரிங்களா? அது சித்தி ஆகிடும். இந்த உச்சிஷ்ட காளி தேவியின் திருவருள் பெற்றவுடன் சாதகன் அடையாத ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில். எனவே மந்திர சித்தி ஆகும் வரைக்கும் திடமான வைராக்கியம் கொண்டு ஜபம் செய்ய வேண்டும், உரு கொடுக்க வேண்டும். 1,00,000 உரு கொடுத்தால் இன்னும் பவர் அதிகம். 41 நாட்கள் 1008 உரு, 1,00,000 உரு வந்துடும் அந்த கணக்கு. ஒரே நேரத்தில் 1,00,000 உருவும் கொடுக்கலாம் நீங்கள் உபாசனை விட்டு எந்திரிக்காமலே. அதை காலை கடனுக்கு தவிர மற்ற நேரங்கள்லாம் ஜபத்திலே இருந்து உங்களால் சித்தி செய்ய முடிந்தால் சித்தி செய்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு 1008 உரு வீதம் 41 நாட்கள் நீங்கள் ஜபம் செய்து தான் சித்தி செய்ய வேண்டும். இப்படி தான் ஜபிக்கணும், இப்படி தான் சித்தி செய்யணும். ஆனால் முறையாக தினந்தோறும் நைவேத்தியம் பண்ண வேண்டும். நைவேத்தியம் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த மந்திர உரு கொடுத்து சித்தி செய்யணும். அதே மாதிரி ஒரே ஒரு வேளை மட்டும்தான் உணவருந்த வேண்டும். அதுவும் நீங்களே சமைத்து உணவருந்த வேண்டும். தனிமையில் தான் இருக்க வேணும், யாரு கூடயும் பேசக்கூடாது. பேசுனீங்கனாக்க அந்த உபாசனை பூர்த்தி பெறாது. சரிங்களா? இரண்டாவது விஷயம் என்னென்னா, மந்திர சித்தி ஆவதற்கான இறையாற்றலை கிரகிக்கக்கூடிய மூலிகைகள்லாம் நிறையா இருக்குது. அதில் மிக உன்னதமான ஒரு மூலிகை என்னென்னா நத்தைச்சூரி சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரம் சித்தி கிடச்சிடும். அடுத்ததாக இந்த சித்தி செய்த சாதகன் அதை எப்படி பிரயோகப்படுத்துறது அப்படின்னா, மயானத்துக்கு போயிட்டு
மாவினால் ஒரு பதுமையை செய்து அதோட தொப்புள் பாகம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பன்றி முள்ளை குத்திட்டு விழாவில் 4 குண்டூசி குத்தணும். அந்த விழாவில் 4 குண்டூசியை குத்திட்டு தொடைப்பாகத்தில் ஒன்றும் கண்டத்தில் ஒன்று ஆக மொத்தம் 21 குண்டூசியை குத்த வேண்டும். குத்திட்டு எதிரியின் பெயரை எழுதிய சீட்டை வயிற்று பாகத்தில் வைக்கணும். கூடுமான வரை எதிரியின் பெயர் எழுதிய சீட்டு பனையோலை நறுக்காக இருந்தால் சிறப்பு. அந்த வயிற்று பாகத்தில் நீங்கள் வச்சுட்டு 1008 உரு இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபம் செய்து பலி பூஜை செய்யணும். அதாவது சைவ பலியும் கொடுக்கலாம், அசைவ பலியும் கொடுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அதை செஞ்சுட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பதுமை இருக்குல்ல, அந்த பதுமையை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே வேணாலும் ஆள் ஆர்வம் இல்லாத இடத்துல நீங்கள் புதைக்கலாம். அப்படின்னா மயானத்தில் புதைக்கலாம். அப்படி புதைச்சிட்டு வந்தீங்கன்னா 3 தினங்களில் சத்ரு மடிவான், பேய் பூதம் முனி இவைகளெல்லாம் விலக விபூதியை நீங்கள் ஜெபம் செய்து கொடுத்தாலே விலகிடும். துஷ்ட கிரகம் பைத்தியம் வலிப்பு இவைகளெல்லாம் நீங்கள் மாறாணம் பண்ண முடியும், நோய் மாறாணம் பண்ண முடியும், துஷ்ட கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து விடுவிக்க முடியும். கூடுமான வரையில் கெட்ட காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. நன்மை செய்து நன்மை அடைவதே மேன்மை. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம்.